Hello friends, இன்னைக்கு நம்ம வந்து steamed curd பண்ண போறோம். இப்போ வந்து தயிரை வந்து நம்ம வேக வச்சு ஒரு கேக் மாதிரி நம்ம செய்ய போறோம். இதுக்கு வந்து நான் 1/2 லிட்டர் தயிர் எடுத்துர்க்கேன். இந்த 1/2 லிட்டர் தயிரை ஓவர் நைட், அதாவது நீங்க வந்து ஒரு 4 hours கூட 2 hours ல இருந்து 4 hours கூட நீங்க வெச்சுக்கலாம். வந்து ஒரு துணியில வந்து நீங்க போட்டு வெச்சிட்டீங்கன்னா இது போல வந்து அந்த தண்ணி எல்லாம் வந்து கீழே வந்துரும். இந்த தயிர் மேலே இருக்கிற யோகட் மட்டும் நமக்கு தங்கும். இது வந்து நான் ஓவர் நைட்டே வந்து இது போல் ஒரு வடிகட்டியில் நான் போட்டு வச்சுட்டேன். அதனால எனக்கு நல்ல கிளியராக யோகட் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக க்ரீமியாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து 1/2 லிட்டரோட கர்ட், 1/2 கப் மில்க் மெய்ட் எடுக்கணும். இப்போ 1 கப் தயிருக்கு 1/2 கப் மில்க் மெய்ட். யோகட் வந்து நான் கப்பில் வந்து அளந்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்து 1 கப் தான் வரும், நம்ம அளந்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 2 கப் யோகட் எடுக்கிறதா இருந்தால் 1 கப் மில்க் மெய்ட் எடுக்கணும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த தயிர் தண்ணி இருக்கு இல்லையா கீழே, இந்த தண்ணி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தண்ணியில் வந்து பரோட்டா போட்டுக்கலாம், சப்பாத்திக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் வந்து நம்ம இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு பவுலில் இந்த தயிரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம நல்லா க்ரீமியாக வந்து பீட் பண்ணணும். இதை வந்து நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இந்த மில்க் மெய்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். வனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு சுகர் தேவைன்னா நீங்கள் வந்து இப்போவே வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் வேணா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட. நான் ஒரு 3 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். மில்க் மெய்ட் எல்லாம் கலந்து வரணும் நல்லா தயிரோட. இப்போ நல்லா பாருங்கள் நல்லா க்ரீமியாக வந்து நம்ம கலந்தாச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கீ இல்லை பட்டர் வந்து இதில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த கண்டெய்னரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் தான் வந்து செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா வேணும்னா இன்னும் கூட வந்து ஒரு 1 லிட்டரில் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் இதை லெவல் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கேஷ்யூஸ், பிஸ்தா,
டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன். ஸோ கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பேக் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம வந்து அவனில் பேக் பண்ணல. நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு இதில் வந்து நான் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து இப்படி வச்சுருக்கேன் தண்ணி. இந்த ஸ்டாண்ட் இப்படி போட்டுட்டு இந்த ஸ்டாண்டு தொடுற வரைக்கும் தண்ணி வச்சுருக்கேன். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அலுமினியம் ஃபாயிலில் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அலுமினியம் ஃபாயிலில் நம்ம கவர் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து சப்போஸ் வந்து நம்ம இதில் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணோன்னா அந்த ஸ்டீம் வந்து உள்ளெல்லாம் வந்து கொட்டிடும். அதனால வந்து நம்ம ஜஸ்ட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு. இதை வந்து நான் பாத்திரத்தில் வச்சிடுறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு மூடி போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 25 மினிட்ஸ் வேகட்டும். நான் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து பார்க்கலாம். நம்ம இது சூப்பராக ஆயிடுச்சு. கர்ட் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லா இருக்குது. நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸ்டீம்ட் கர்ட் நல்லா யம்மியாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நல்ல சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.